அனுப்பினார். எப்படி யோனாவை மீனின் வயிற்றிலே ஒரு அடைக்கலம் போல அந்த மீனின் வயிற்றில அவனை கொண்டு போய் கரையில சேர்க்கும்படியாக தான் அந்த மீனுக்கு அவர் கட்டளை கொடுத்திருப்பார் இல்லையா? அவனே நடு சமுத்திரத்துல இருந்து கரைக்கு திரும்ப வரணும்னு சொன்னா என்ன, அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு மனுஷனால நடுக்கடல்ல விழுந்துட்டு நீந்திட்டு வர முடியாது. அதனால ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்து அந்த மீன் வயிற்றுல அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறான். இப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினது போல யோனாவை 3 நாள் மீனின் வயிற்றிலே பிரயாணம் பண்ணி 3ஆவது நாள் அது என்ன பண்ணுச்சு, கரையில வந்து அவனை கக்கி போட்டது. யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அவன் என்ன பண்றான், மீனின் வயிற்றில கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறான். என்ன சொல்லி துதிக்கிறான்? 9ஆம் வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிக்கிறது